இந்த ரெண்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க வெற்றிகரமாய் பாதுகாக்கப்படுவீர்கள், வெற்றிகரமாய் வாழ்வீர்கள், எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பீர்கள், சுகமாய் இருப்பீர்கள், எல்லாவற்றிலும் நன்றாய் இருப்பீர்கள், வளருவீர்கள். கர்த்தர் உங்களை வளர்ப்பார். யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் சாத்தான் எடுத்தான். அவன் எடுக்கதான் தெரியும், அவனுக்கு கொடுக்க. நான் போன வாரமே சொன்ன பாருங்க, அவனுக்கு எதுவுமே உண்டாக்கல அவன். அதனால அவனுக்கு எதுவுமே நல்லது தெரியாது. அவனுடைய வேலை என்ன கேட்டீங்கன்னா, தந்திரக்காரன். தந்திரங்களை செய்து என்ன பண்ணுவான், ஜனங்களை வஞ்சிப்பான், ஜனங்களை ஏமாத்துவான், ஜனங்களை பாருங்க எதை நம்பக்கூடாது அதை நம்ப வைப்பான், எதை பேசக்கூடாது அதை பேச வைப்பான், எதை செய்யக்கூடாது அதை செய்ய வைப்பான். அது அவன் தந்திரக்காரன். காரணம், நீங்க நல்லா இருப்பதையும் நன்றா இருப்பதையும், நீங்க வாழ்ந்திருப்பதையும், நீங்க செழித்திருப்பதையும், நீங்க சுகமாய் இருப்பதையும் பிசாசு விரும்புவது இல்லை. தேவன் நீங்க நன்றா இருப்பதை தேவன் விரும்புகிறார். அதனாலதான் வேலி அடித்து வச்சிருக்கிறாரு. நம்மளை உண்டாக்கிட்டு அப்படியே எது வேணாலும் நடக்கட்டும்னு சொல்லி விடல, வேலி அடிச்சு வச்சிருக்கிறாரு. ஏன் வேலி? நாம் நன்றா இருப்பதை தேவன் முழுக்க 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 என்ன பண்ணுகிறாருங்க, விரும்புகிறார். வேதத்திற்கும் வாழ்க்கைக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. வேதமும் வாழ்க்கையும் ஒண்ணு, பைபிளும் மனுஷனுடைய வாழ்க்கையும் ஒண்ணு. இதுல முடிச்சு போட்டிருக்கிறாரு. அதனாலதான் பாருங்க, யோபை போல கண்டதை கேட்க கூடாது, கண்டதை என்ன பண்ணக்கூடாது. சிலர்லாம் கண்டதை கேட்போம். அதனால பாருங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேண்டாத குப்பையெல்லாம் நம்ம வீட்டில் போட்டு போயிடுவாங்க. ஹலோ, எங்கேயோ போற குப்பையை என்ன பண்ணிடுவாங்க, நம்ம வீட்டில் போட்டு போயிடுவாங்க. நம்ம வீடு எப்படி இருக்கும், குப்பையா கிடக்கும், நாரி போய் கிடக்கும், சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதனாலதான் நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருப்போமானால் வேண்டாத குப்பை என்ன பண்ண மாட்டோம். இல்லைங்க, குப்பை தொட்டி அங்க இருக்குது, நீங்க அங்க போய் உங்க குப்பை என்ன பண்ணுங்க, போடுங்க. இது குப்பை போடுகிற இடம் இல்ல, இது நாங்கள் வசிக்கிற வீடுன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவீங்க. ஹலோ, ஆமே. விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களுக்கு அதுதான் சொன்னாரு. ரெண்டு இல்லைன்னா உங்களை அடிக்கிறதுக்கு ஒருத்தர் என்ன பண்றான், கொம்பை வச்சு சும்மாவை சுத்தி திடுறான், ஒன்றும் பண்ண முடியல. இந்த ரெண்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க வெற்றிகரமாய் பாதுகாக்கப்படுவீர்கள், வெற்றிகரமாய் வாழ்வீர்கள், எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பீர்கள், சுகமாய் இருப்பீர்கள், எல்லாவற்றிலும் நன்றாய் இருப்பீர்கள், வளருவீர்கள். கர்த்தர் உங்களை வளர்ப்பார். அல்லேலூயா. விருத்தி அடைவீர்கள், செய்வதெல்லாம் வாய்க்கும், அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். ஏன்னா எனக்கு தெளிந்த புத்தி வந்துருச்சுன்னா எல்லாம் கர்த்தர் கொடுத்துருவாரு பாருங்க.